கோவையில் லீடர் பட வெற்றி விழாவில் லெஜண்ட் சரவணன் ரசிகர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் கூல் சுரேஷ் பங்கேற்று ஆடிப்பாடி திரையரங்கை அதிர வைத்தார். லெஜண்ட் சரவணன் நடித்த லீடர் படம் தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் லீடர் படம் வெளியாகி 10வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டம் கோவை நூறடி சாலையில் உள்ள கற்பகம் சினி காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்ற மாநில தலைவர் முத்துதுரை தலைமையில் நடைபெற்ற இதில் நிர்வாகிகள் மகளிர் தலைவி கலைவாணி மற்றும் பொறுப்பாளர்கள் ஜெயக்குமார், யாக்கூப், செந்தில்குமார், டேவிட், சிவா உட்பட ரசிகர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த நடிகர் கூல் சுரேஷ் தனது வழக்கமான வித்தியாசமான ஸ்டைலில் கலந்து கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மாட்டு வண்டியை தானே இழுத்தபடி நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்த அவர் ரசிகர்கள் மத்தியில் பெரும் சிரிப்பையும் ஆரவாரத்தையும் ஏற்படுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூல் சுரேஷ், நல்ல படங்களுக்கு ரசிகர்கள் எப்போதும் ஆதரவு தருவார்கள். லீடர் படம் அதற்கு ஒரு உதாரணம். இப்படம் மேலும் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து அண்மையில் இணையதளத்தில் ஜனநாயகன் படம் வெளியாக காரணமானவர்களை தேடி கண்டுபிடித்து தூக்கில் இட வேண்டும் என ஆவேசமாக கூறினார். யூடியூபர் வாட்டர்மிலன் திவாகர் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதை வன்மையாக கண்டிப்பதாக பேசிய கூல் சுரேஷ் திடீரென ஆவேசம் வந்தவராக தனது காலணிகளை கலட்டி காட்டியபடி திவாகரை செருப்பால் அடிப்பேன் என பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவம் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை ஒரு மாவட்டமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிக சிறப்பாக ரசிகர்கள், தொண்டர்கள் இப்படி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலே இந்த லீடர் படம் வெற்றி அடைந்திருக்கு. லீடர் 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 இது மட்டும் இல்ல, இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த தியேட்டர்ல ரசிகர்களோட இந்த லீடர் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நல்ல வரவேற்பு. இந்த வரவேற்பை கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்க மாநில தலைவர் முத்துதுரை, கலைவாணி, டேவிட், ஜெயக்குமார், குட்டிராஜா, யாக்கோபு, ராணியம்மா இவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த செலிப்ரேஷன்ல, லீடர் படத்தோட செலிப்ரேஷன்ல மாடு மட்டும் மறல, நானும் தான் மறந்து போயிருக்கேன். ஏன்னா இந்த தியேட்டருக்கு வரும்போது தியேட்டர் வாசல்ல அவ்வளவு ரசிகர்கள், மேலதாளம், பட்டாசு, அது இதுன்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பண்ணி மாடை மறந்துருச்சு. பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சிக்கும் மனிதர்கள் தான் மறலுவாங்க. ஆனால் இந்த லீடர் படத்தோட ப்ரமோஷனுக்கு, வெற்றி விழாக்கு கோயம்புத்தூருக்கு வரவும் மாடே 2 பக்கம் பிச்சுக்கிட்டு ஓட பார்த்தது. நல்ல வேலை மாட்டுக்கிட்ட போய் லீடர் படத்தை காட்டவும் அப்பா மாவன அப்படியே நின்றுச்சு. மாடு அப்படின்னு நின்றுச்சு. அதே மாதிரி படத்தை பார்த்துட்டு எல்லா ரசிகர்களும் படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு லெஜண்ட் அவர்கள், ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அனைத்து பெருமைகளும் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே ஒரு படத்துக்குமே ஒரு சின்ன படம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் 500 பேர் 1000 பேர் வேலை செய்திருக்காங்க. ஏன் இந்த லீடர் படமே எடுத்துக்கங்களேன், இந்த லீடர் படத்துக்கு 500 பேர் 1000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திருட்டுத்தனமாக அந்த படத்தை நீங்க நெட்டில் விட்டுருக்கீங்க. அது எவ்வளவு ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் தயவு செய்து சொல்றேன், சம்பந்தப்பட்ட அந்த நபரை, அந்த கயவனை கண்டுபிடிச்சு தூக்குல போடுங்க. நான் இப்ப சொல்றேங்க, விஜய் சார் கரூர் பிரச்சனைல 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டவன் குறைஞ்சபட்சம் 500 பேரை சாவடிச்சிருக்கான். அதுக்கு சமம். புரியுதுங்களா? நான் லீடரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறதுனால
லெஜண்டோட ரசிகர் மன்றத்தில் இருக்கிறனால என்னால ஓப்பனா எதுவும் பேச முடியல. ஆனால் இந்த வேலையை செய்தவர் 41 பேரை விஜய் சார் கொன்னுட்டதா சொல்றீங்களா, அதை விட கொடிய செயலை பண்ணிருக்கிறவன் தான் இந்த ஜனநாயகன் படத்தை வெளியிட்டு இருக்கவன். அதனால கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க.